ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். உன் நேம் என்ன? என் நேம் அக்ஷரா தேவி. உங்கள் நேம் என்ன? என் நேம் ஆதர்ஷ் யாதவ். ஆதர்ஷ் ஆதவா? ஆதவ் இல்லை, யாதவ். கரெக்டாக சொல்லு. ஆதவ் என அவளுக்கு சரியாக உச்சரிப்பு வராமல் கூற, நீ ஏன் இப்படி என் நேமை தப்பு தப்பாக கூப்பிடுற என்று அவன் கேட்டதும் அவளின் முகம் வாடிவிட்டது. அம்பிகாவோ, சின்ன பாப்பா தானடா கண்ணா, அவளுக்கு சரியாக சொல்ல தெரியாட்டி விட்டுடு, கொஞ்ச நாள் கழிச்சு அவள் சரியாக கூப்பிடுவா. ஆதர்ஷ் இப்போது அவளை பார்த்தவன், எனக்கு யார் இந்த பேர் வச்சது? யாதவ் வேண்டாம், மாத்துங்க என்றான். அவன் முகத்தை சுருக்கி சொல்ல அம்பிகா அதை கண்டு சிரித்துவிட்டு, அப்படியெல்லாம் உடனே மாற்ற முடியாது. ஏன் ஆண்டி மாற்ற முடியாது? கூப்பிட்றதுக்கு தானே பேர் வைப்பாங்க. பாருங்க, பாப்பாவுக்கு தான் என் பேரை சரியாக கூப்பிடவாள்லையே, அவளுக்கு கூப்பிடுற மாதிரி பேர் வைங்க. அம்பிகாவும் மற்றும் அங்கே வேலை செய்தவர்கள் அனைவரும் இதை கேட்டு சிரித்துவிட அவனிடம் வந்தவர், இங்கே பாரு ஆதர்ஷ் கண்ணா, யாதவ் அப்படிங்கிறது கிருஷ்ணனோட பேர். உங்கள் அம்மாவுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், அதனால உனக்கு அந்த நேமை வச்சாங்க. அக்ஷாவுக்கு இப்போதானே பேர் கரெக்டாக கூப்பிட வரல, அவளும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகி வளர்ந்ததும் உன் பேரை கரெக்டாக கூப்பிடுவா பாரு என்று கூறியதும் அவனும் சமாதானமாகினான். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த அக்ஷா, அத்தை, கிருஷ்ணர்னா ரொம்ப சேட்டை பண்ணுவாரே, குட்டி பையன் மாதிரி இருப்பாரே, அந்த காடு தானே என்று கேட்க அம்பிகாவும், ஆமாடா குட்டி. இதை கேட்ட ஆதர்ஷ், நான் ஒன்றும் குட்டி பையன் இல்லை, பெரிய பையன்தான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்புறம் நான் ஒன்றும் ரொம்ப சேட்டெல்லாம் பண்ண மாட்டேன், குட் பாய் தான் என்று அக்ஷாவை பார்த்து கூறினான். தலை குனிந்த அக்ஷா மெதுவாக, சாரி. பரவாயில்ல. சரி, என்ன நீ அப்போ என்ன நேம் சொல்லி கூப்பிடுவ, சொல்லி பார்க்கலாம் என்று ஆதர்ஷ் அடுத்த விஷயத்திற்கு தாவினான். குட்டி அக்ஷாவும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஐயோ, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ன? ஆதர்ஷ் தானே? எனக்கு வந்தாலே ஆதவ் தான் வருது, அதனால நான் உங்களை தர்ஷன் கூப்பிடுறேன், ஓகேவா என்று அவர் கேட்டதும் ஆதர்ஷுக்கும் அந்த பெயர் பிடித்துவிட, அப்படியே கூப்பிடு, நானும் உன்னை அச்சுன்னு கூப்பிடுறேன், சரியா என்று இருவரும் பேரில் வைத்த சண்டையை முடித்து கொள்ள அம்பிகா இருவரையும் சிறிது நேரம் கொஞ்சிவிட்டு, சமத்து ரெண்டுமே என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகன்றார். பின் இருவரும் விளையாடி கொண்டிருக்க தங்களுக்கு பிடித்ததை பற்றி கேட்க அவளுக்கு படம் வரைய பிடிக்கும் என சொன்னதும், அப்போ நம்ம வரையலாமா என்று கேட்டான். அம்பிகாவிடம் சென்றவன், ஆன்ட்டி, ஸ்கெட்ச் பேப்பர்ஸ்லாம் எங்கே இருக்கு என்று கேட்க அவரோ தான் வேலையில் இருப்பதால், மேலே ருத்ரா அண்ணா இருப்பான் கண்ணா, போய் அவன்கிட்ட கேட்குறியா என்று கேட்டார். ஆதர்ஷ் சரி என்று முன்னே செல்ல அக்ஷா தயங்கி தயங்கி ஆதர்ஷின் பின்னால் சென்றாள். உள்ளே நுழைந்த ஆதர்ஷ், ருத்ரா அண்ணா. ஏற்கனவே இவன் மேல் கோபமாக இருந்த ருத்ரா இவன் வந்ததிலிருந்து அந்த அக்ஷா கூட இவன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கா, தங்கிட்ட திரும்ப கூட இல்லை என்று நினைத்தவன் அவனிடம் கோபமாக இப்போது, டேய், என் அண்ணான்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று கேட்டதும் ஆதர்ஷ் சரிக்கு சரியாக நின்று, ஆன்ட்டி தான் ருத்ரா அண்ணா கிட்ட கேளுன்னு சொன்னாங்க, நானா ஒன்றும் கூப்பிடல என்று வெடுக்கென பதில் கூறினான். அவனும் முகத்தை சுருக்கி கொண்டு சொல்ல, இப்போ உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், அச்சு பாப்பாவுக்கு தான் ட்ராயிங் பண்ண ஸ்கெட்ச் பேப்பர்ஸ் வேணுமா. ஏன், அதை அவள் கேட்க மாட்டாளா? இப்படி நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க, அவள் அதனால உங்ககிட்ட வரவே பயப்படுறா. ருத்ரா கதவருகில் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த அக்ஷாவை இப்போது பார்த்தவன் அதன் மீறி எதுவும் கூற முடியாமல் ஆதர்ஷிடம் திரும்பி, அந்த ஷெல்ஃபில் இருக்கு பார், போய் எடுத்துக்கோ என்று கூறிவிட்டு நகர்ந்து சென்றான். ஆதர்ஷ் அக்ஷா உள்ளே சென்று பார்க்க அது இரண்டாவது ஷெல்ஃபில் இருக்க இவனுக்கு சிறிது உயரம் பத்தாமல் போகவே அக்ஷா, எடுக்க முடியாதே என்று பாவமாக அவனை பார்த்தாள். ஆதர்ஷோ, இரு நான் இந்த ஸ்டூல் போட்டு மேலே ஏறி எடுக்கிறேன் என்றவன் அருகில் இருந்த ஸ்டூலை இழுத்து போட்டு ஏறினான். கை அலமாரியை எட்டும் அளவிற்குத்தான் வந்ததே தவிர பேப்பர்ஸும் ஸ்கெட்சையும் அவனால் எடுக்கவே முடியவில்லை. அதை எக்கி எக்கி மெதுவாக தள்ளி தள்ளி ஓரத்திற்கு கொண்டு வந்தவன் சிறிது பேலன்ஸ் தவறிவிட
சில ஸ்கெட்ச் பென்சில்கள் அந்த பாக்ஸிலிருந்து கீழே விழுந்தது. சில பொருட்களும் அதை தட்டிவிட கால் இடறி ஆதர்ஷும் விழுந்து விட்டான். நல்லவேளை தலையணை மீது விழுந்ததால் அடிபடாமல் தப்பியும் விட்டான். ஆனால் அவள் விழுந்ததும் பயந்து போன அக்ஷா, தர்ஷு என்னாச்சு, அடிபட்டுச்சா, வலிக்குதா என்று வேகமாக அவனிடம் ஓடி சென்று கேட்க, சத்தம் கேட்டு அருகிருந்த அறையிலிருந்து வந்த ருத்ரா அனைத்தும் கீழே விழுந்திருப்பதைக் கண்டு, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டியா, உனக்கு அறிவே இல்லையா ஆதர்ஷ், வளர்ந்திருக்கல்ல, பார்த்து எடுக்க தெரியாது என்று திட்டினான். இதை கேட்ட அக்ஷாவோ, நீங்கள் தானே வாழ்ந்திருக்கீங்க, நாங்கள் 2 பேருமே குட்டி பசங்க, ஹைட் பத்தாதுன்னு தெரியாதா, எடுத்து கொடுத்துட்டு போகணும்னு உங்களுக்கு அறிவில்லையா, தர்ஷு கீழே விழுந்து அடிபட்டிருக்கான்னு ஏன்னு கேட்கல, இப்படி கத்துறீங்க என்று கோபமாக அவன் முன் நின்று அவளும் கத்தினாள். முதலில் ருத்ரா ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். அச்சு விடு, எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்தா ஸ்கெட்ச் என்று அவன் கீழே விழுந்ததை எடுத்து அவளிடம் நீட்ட, அக்ஷா ருத்ராவை முறைத்து கொண்டே, எனக்கு இவங்க ஸ்கெட்சு வேண்டா தர்ஷு, நீ வா நம்ம போலாம். நீதானே கேட்ட அச்சு என்று ஆதர்ஷ் கூறிய, ஆமாம், ஆனால் இவங்க ஒன்று திட்டினாங்கல்ல, நமக்கு இந்த ஸ்கெட்சை வேண்டாம், நான் இதில் வரையவே மாட்டேன், வா தர்ஷு நம்ம போலாம் என்று அவனையும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். முதலில் அவள் கோபம் தைரியத்தை ரசித்து கொண்டிருந்த ருத்ரா பின் அவை அனைத்தும் ஆதர்ஷுக்காக என்றதும் அவள் மீதும் இப்போது கோபம் கொண்டான். மனதினுள், இத்தனோண்டு இருந்துக்கிட்டு எவ்வளோ ரோஷம் அவளுக்கு, நீ ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவனோட சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு என்று கருவிக்கொண்டான். பின் மாலையில் அம்பிகா, ஆதர்ஷ், அக்ஷா, ருத்ரா மூவரையும் அழைத்து கொண்டு ஷாப்பிங் செல்ல அக்ஷா ஆதர்ஷுடனேயே சுற்றி திரிந்தாள். ருத்ராவின் புறம் திரும்பவே இல்லை. அவன் இருப்பதாக கூட கண்டுகொள்ளவில்லை. காலையில் அவளை திட்டின போது கூட கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து பேசினான். ஆனால் இந்த ஆதர்ஷ் பையில திட்டினதுக்கப்புறம் எப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறா பாரு என்று எண்ணியவன் அவர்கள் இருவரையும் முறைத்து கொண்டே சுற்றினான் ருத்ரா. அக்ஷாவிற்கு ட்ரெஸ் எடுக்க சென்றபோது அவள், தர்ஷு இது ஓகேவா, அது ஓகேவா என அவனிடமே அனைத்தும் கேட்டாள். அவனும் அனைத்தும் வேண்டாம் வேண்டாம் என்று கூறிவிட்டு அம்பிகாவிற்கு தான் அங்கே டயர்டாகி விட்டது. டே ஆதர்ஷ் குட்டி, ஏதாவது ஒன்று சீக்கிரம் சூஸ் பண்ணுடா, அவகிட்ட கேட்டால் நீ ஓகே சொல்கிற ட்ரெஸ் தான் போடுவேன்னு அவள் சொல்கிறா, நீ எதை காட்டினாலும் வேண்டாம்னு சொல்கிற, உங்களை என்ன தான் பண்ணுறதோ என்று சிரிப்பும் சலிப்புமாக அவர் கூற, ஆதர்ஷ் தான், இருங்க ஆண்டி, அச்சு பாப்பாவுக்கு இதை விட சூப்பராக ட்ரெஸ் எடுக்கலாம், நான் பார்த்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று விட, சேல்ஸ் கேர்ள் தோ, மேடம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று கூறி அவர்களை அமரச் சொன்னார். ஆதர்ஷுடன் சேல்ஸ் கேர்ளும் சென்றுவிட அம்பிகா தெரிந்தவர் கடை என்பதால் பயமின்றி விட்டுவிட்டார். அக்ஷா பக்கத்தில் இருந்த கடைக்கு அம்பிகாவை அழைத்து சென்று ஒரு பேபி டால் பொம்மையை வாங்கினாள். அதோடு ஆங்கில எழுத்துக்கள் தனித்தனியே வைத்திருந்த கடை, அதில் பெயருக்கு ஏற்றால் போல எழுத்துக்கள் சேர்த்தி செயின், பேண்ட், பிரேஸ்லெட் மாடலில் செய்யும் கடையை கண்டவள் அது என்னவென்று கேட்டு அவளுக்கு அம்பிகா விளக்கி கூறியதும், ஓ அப்போ ஏ வச்ச மாதிரி கையில் பிரேஸ்லெட் போடலாமா, அந்த பேண்ட் வேணும் என்று கேட்டாள். அம்பிகா யாருக்கு என கேட்க, தர்ஷுக்கு, ஒன்று ஆதர்ஷ், இன்னொன்று அக்ஷரா, நல்லா இருக்காத்த என்று கேட்டதும் அதே போல அவருக்கு வாங்கி கொடுத்தார். இங்கே ஆதர்ஷும் அதே நேரத்தில் வெள்ளை நிற ஃப்ராகில் ஆங்காங்கே பிங்க் நிறத்தில் பூ போட்ட ஒரு ட்ரெஸ்ஸுடன் வந்தான். அதை பார்த்ததும் அம்பிகாவிற்குமே பிடித்துவிட்டது. அவனுக்கு வாங்கிய பொம்மையையும் இவர்களின் பெயர் எழுத்து பதித்த பேண்ட் இரண்டையும் காட்ட இவனும் மகிழ்வுடன், சூப்பராக இருக்காச்சோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அதை அணிந்து கொண்டான். அதோட உனக்கும் நான் ஒரு பொம்மை வாங்கிட்டு வரேன் என்றவன் சுற்றி திரிந்து கையில் கிட்டார் வைத்திருக்கும் ஒரு பையன் பொம்மையை வேண்டும் என்றான். அந்த கள்ளங்கபடமில்லாமல் சின்ன குழந்தைகளின் அன்பில் அம்பிகா மிகவும் மகிழ்ந்தார். வேண்டும் அனைத்தையும் வாங்கி கொடுத்து பில் போட்டுவிட்டு கிளம்ப சில பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த ருத்ரா ஏ என்று பெயரிடப்பட்ட பேண்ட் ஒன்றை எடுத்து வெளியே வீசிவிட்டான். வீட்டிற்கு அனைவரும் வந்ததும் அக்ஷா தான் எடுத்த பொம்மையை ஆதர்ஷிடம் நீட்டினாள். ஆதர்ஷ் தான் வாங்கிய பொம்மையை அவளிடம் கொடுத்து, இந்தா இந்த பாய் பொம்மை நீ வச்சுக்கோ, நல்லா இருக்குல்ல, கேப் போட்டு கிட்டார் வச்சுட்டு சூப்பராக இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க அதை ஆர்வமாக வாங்கியவள், தர்ஷு இது என்ன பொம்மை என்று கேட்டாள். அவன் புரியாமல் பார்க்க,
ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், சக்திமான், பேபி டால், பாபி, இந்த மாதிரி இது இது என்ன பொம்மை, இது பேர் என்ன என்று அவள் கேட்டாள். ஆதர்ஷுக்கு இந்த கேள்விக்கு சரியாக என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் விழித்தவன், அது நான் தானே உனக்கு இதை வாங்கி கொடுத்தேன், ஸோ அந்த பொம்மை நான் தான், நீ அதை என் பேர் சொல்லியே கூப்பிடு என்று கூறிவிட்டான். அவளும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டாள். அதோடு இவர்கள் முதல் எழுத்து பதித்த பேண்ட் காணாமல் போக தேடி அனைவரும் ஒரு வழியானதுதான் மிச்சம். அக்ஷா முகம் வாடிவிட அவளிடம் வந்த ஆதர்ஷோ, அச்சு ஃபீல் பண்ணாத, நம்ம வேற வாங்கிக்கலாம், நீ எப்போ வாங்கி கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன், இப்போ வா விளையாடலாம் என்று கூறி சமாதானப்படுத்தி அழைத்து சென்றான். பின் இருவரும் அம்பிகாவுடன் விளையாடி கொண்டே உறங்கிவிட்டனர். மறுநாள் என்ன ஸ்வீட் செய்யலாம் சொல்லுங்க என்று அம்பிகா கேட்டதும் இவன் முதலில் குலாப் ஜாமுன் என்றவன், இருங்க என்று நேரா அக்ஷாவிடம் சென்று, அச்சு உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? எனக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது பால் கொழுக்கட்டை. அவனும் அதையே செய்ய சொல்லி கேட்டான். இருவரும் கோவிலுக்கு கிளம்பி தயாராகினர். ஆதர்ஷ் எடுத்த துணியை அணிந்து வந்தவள், தஷு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு என்று அந்த வெள்ளை நிற பூ போட்ட ஃப்ராகில் ஏஞ்சலாக ஜொலித்தாள். அவனும் சூப்பரா இருக்கு, லிட்டில் ஏஞ்சல் மாதிரி இருக்குது அச்சு என்று கூறினான். அடுத்து அவன் தான் அச்சு பாப்பாவுக்கு ஊட்டி விடுவேன் என்று அடம் பிடிக்க பின் இருவரையும் டேபிளின் மேல் அமர வைத்துவிட்டு ஒரு கிண்ணியில் பால் கொழுக்கட்டையை வைத்து கொடுத்தார் அம்பிகா. அதில் ஒன்றை எடுத்து அச்சுவிற்கு அவன் ஊட்டிவிட்டான். அவள் ஆ என கத்தியதும் ஆதர்ஷ் என்னாச்சு என்று கேட்டான். சுடுது என்றதும் துப்பிடு கீழே துப்பிடு என்று கூறியதும் அவளும் உடனே துப்பிவிட்டாள். அடுத்து சிறிது தண்ணீர் குடித்து வைத்த பின் அவன் அடுத்து வாய்களை ஊதி ஊதி ஊட்டிவிட்டான். அனைத்தும் உண்டு முடித்ததும் அவள் சிறிது நேரம் திருதிருவென விழித்துவிட்டு, அச்சு நீ ஏன் இப்படி முழிக்கிறா? தர்ஷு நீ சாப்பிடவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்ததா, பேசிட்டு நானே சாப்பிட்டேனே, உனக்கு கொடுக்கவே இல்லை, தீர்ந்து போச்சா என்று பாவமாக கேட்க, விட அச்சு, உள்ள ஆண்டி இன்னும் நிறையா செஞ்சு வச்சுருப்பாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறினான் ஆதர்ஷ். அதே கிண்ணியில் இன்னும் கொஞ்சம் இருக்க ஆதர்ஷ் கையில் அதை கண்ட ருத்ரா டேபிளை தெரியாமல் இடிப்பது போல அசைத்து விட்டான். இப்போது ஆதர்ஷ் கையில் வைத்திருந்த கிண்ணம், அதில் கொஞ்சம் மிச்சமிருந்த ஜீரா அனைத்தும் அக்ஷாவின் துணியில் கொட்டிவிட்டது. வேறு வழியின்றி அவள் வேறு உடை அணிந்து கொண்டுதான் கோவிலுக்கு புறப்பட்டாள். கோவிலுக்கு செல்லும் முன் பூ வைத்து விடுவதற்காக வந்த அம்பிகா, அக்ஷா மல்லிப்பூ, முல்லைப்பூ, ரோஜா எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குது, உனக்கு என்ன பூ வேணும் என்று கேட்க அவளோ அனைத்தையும் பார்த்துவிட்டு, மல்லிப்பூ, இல்லை ரோஸ் வேணும் என மாற்றி மாற்றி இரண்டையும் பார்த்தாள். ஆதர்ஷோ, அச்சு பாப்பாவுக்கு ரெண்டுமே வச்சு விட்டுருங்க ஆண்டி, அவளுக்கு தான் ரெண்டுமே பிடிச்சிருக்கே என்று கேட்டான். அம்பிகா இதை கேட்டு சிரித்துவிட்டு, டே ஆதர்ஷ், அதுக்கு இல்லடா குட்டி, அவளுக்கு கொஞ்சம் தானே முடியிருக்கு, பாய் கட்டில் வேற இருக்கா பாரு, எவ்வளோ பூ வைக்க முடியும் சொல்லு, ரோஸ் வேணும்னா வைக்கலாம், இல்லை மல்லிகைப்பூனா கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம், ரெண்டுமே அதுவும் அவள் கேட்குற மாதிரி நீளமாக எல்லாம் வச்சா உன் அச்சு பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் நேரத்தில் தலைவலிக்கும், அண்டு பூவும் நிற்காது, கீழே விழுந்துடும் என விளக்கம் கூற ரோஸ் மட்டும் இறுதியில் வைத்து விட்டார். இருந்தும் அவள் முகம் வாடியே இருக்க அவன் அவளிடம் பேசிக்கொண்டே அவன் கொடுத்த பொம்மையை வைத்து விளையாட்டு காட்டிக்கொண்டு வந்தான். சிறிது நேரத்தில் அவளும் சாதாரணமாகி விட்டாள். கோவிலுக்கு சென்றதும் இருவரும் அவர்கள் வயது சிறுவர்கள் சிலருடன் விளையாடத் துவங்கினர். அக்ஷாவின் அப்பா அம்மா என குடும்பத்தினர் அனைவரும் வந்ததும் சிறிது நேரத்தில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு உடனே கிளம்ப வேண்டும் என்று கூறினர். வேறு வழியின்றி விரைவில் அக்ஷாவை கிளப்பி அனுப்பி வைத்தனர். அவளோடது 3 செட்டு தானேமா ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது, இங்கேயே இருக்கட்டும், இப்போ நேரம் இல்லைம்மா வீட்டுக்கு போக, இப்போவே நாங்கள் போகணும், நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் வேற இருக்குது, வர சொல்லியிருக்காங்க, அதுக்கு தேவையானது எல்லாம் நான் தான் பார்த்து ரெடி பண்ணணும், மேனேஜர் என்கிட்ட தாம்மா கொடுத்துருக்காங்க. அக்ஷாவின் தந்தை விளக்கம் கூறிவிட்டு மன்னிப்பும் கேட்டுவிட்டு உடனே கிளம்ப வேண்டும் என்றார். அவர்கள் வந்து 2 மணி நேரம்தான் இருந்திருப்பார்கள். அக்ஷா கையில் இருக்கும் அந்த பொம்மையை அவள் விடவே இல்லை. விளையாடினாலும் அவள் தன் பார்வையில் படும் தூரத்தில் மட்டுமே வைத்துவிட்டு விளையாடுவாள். இவர்களிடமும் வந்து, அம்மா அப்பா இங்கே பார்த்தீங்களா, தர்ஷு வாங்கி கொடுத்த பொம்மை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்று கேட்க, சரி தர்ஷு அங்கே விளையாடிட்டு இருக்கான்,
நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் என்று வேகமாக ஓடினாள். அவன் அங்கே இல்லை. அந்த பக்கம் ஏதோ வேடிக்கை பார்க்க சென்று விட்டான். இவள் தேடிக்கொண்டே இருக்க அவளின் பெற்றோர் வந்து, அக்ஷா குட்டி, டைம் ஆச்சுடாமா, நாம் கிளம்பலாம். உன் ஃப்ரெண்ட்ஸை நாம் அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம் என்று கூற அவளை கிளப்ப ஒப்புக்கொள்ள வைத்தனர். அவளோ அவர்களிடம் பொம்மையை கொடுத்து, இதை கொஞ்சம் வச்சிருங்க, நான் ஒரே ஒரு தடவை தர்ஷு வந்துட்டானா பார்த்துட்டு வரேன் ப்ளீஸ் என்று வேகமாக ஓடிவிட்டாள். அவர்களும் பொம்மையை காரினுள் வைத்துவிட்டு அம்பிகா மற்றும் கோவில் குருக்களிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். ருத்ரா கோவில் வந்ததிலிருந்து அவன் வைத்திருந்த சின்ன கேமராவில் அனைத்தையும் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தான். எதேச்சியாக அதில் ஒரு ஃபோட்டோவில் அக்ஷா ஆதர்ஷ் ஒன்றாக இருப்பது போல, அதுவும் குழந்தைகளின் மனதார சிரிப்புடன் அது விழுந்துவிட, இவனுக்கு தன்னிடம் முகம் திருப்பிக் கொண்டு அவனிடம் மட்டும் இவள் சிரித்து பேசுகிறாள் என்றெண்ணியவன் காரினுள் இருந்த பொம்மையை வெளியே எடுத்து அருகிலிருந்த மரத்தின் பின்னால் தூக்கி வீசிவிட்டான். நேரமாகிவிட்டது என அக்ஷாவை அழைத்து கொண்டு அனைவரும் வண்டியில் ஏறிவிட, அவள் ஆதர்ஷை கண்ணில் தென்படுகிறானா என எட்டி எட்டி பார்த்து கொண்டே இருந்ததில் பொம்மை தன்னிடம் இல்லை என்பதை கவனிக்கவில்லை. கோவிலின் தெருமுனையை தாண்டியதும் அவள் வாடிய முகத்துடன் உள்ளே அமர்ந்து பின் பொம்மையை கேட்க, மற்றவர்களும் வெச்சோம் இங்குதான், ஆனால் காணுமே என அனைவரும் வண்டியில் தேடி பார்க்க அது கிடைக்காமல் போகவே இறுதியில் அக்ஷாவின் அழுகையில் மட்டுமே அது நிறைவுற்றது. அம்மா, அப்பா, இரு மாமா என அனைவரும் எத்தனை சமாதானம் கூறியும் வேற பொம்மை வாங்கி தரோண்டா என்று சொல்லியும் அவள் அழுகை நின்றபாடில்லை. ஏற்கனவே தர்ஷுவை காணவில்லை, அவன் தேர்ந்தெடுத்த ட்ரெஸ்ஸையும் எடுக்கவில்லை என்றவளுக்கு அவன் அளித்த பொம்மையையும் காணவில்லை என்றதும் அழுகை நிற்காமல் வந்தது. அது காய்ச்சலில் சென்று முடிவடைந்தது.